ஹாய் சொல்லுங்களா. புர்கில் சலாத்தா பண்ணலாம். இந்த பாதி கேரை, இது காரம் இல்லாத மிளகா, ஓகே, பாரத் இருக்குது. கேரட்டு பாதி, தக்காளி பாதி, ஸ்பிரிஞ்ச் ஆனியன்னா இது வந்து வெங்காயம் இலை. உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது அதனால சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸ்பிரிஞ்ச் ஆனியன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க வெங்காயம் இலை. இந்த மாதுளம் பழம் சலாத்தா பண்ணிட்டு பிறகு மேலே போட்டுக்கணும். பாதி பீட்ரூட்டு, இது ஜெர்ஜர ஃப்ரெஷ்ஷு பாதி, பக்தனூஸ் இலை பாதி, கஸ்ஸு 2 இலை, பாதி பீட்ரூட். இது புர்கில். இதை கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூனு சால்ட்டு போட்டு ஹாட் வாட்டர் போட்டு ஊற வச்சோம். தண்ணி இல்லாமல் வடை கட்டிக்கலாம். இதில் வாட்டர் போடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி அதில் இருக்கும் இலையில, அதனால். இப்போ பீட்ரூட் மேலே போட்டுக்கலாம். మాట్లాడబాకు. ஏன்னா பீட்ரூட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது சிகப்பாக வந்துடும். இப்போ இது மேலே போட்டுக்கலாம். ஏன்னா புர்கில் நான் கொஞ்சமாக போட்டேன், எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் மேடம் விளாண்டு மாவா விளாண்டு கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. இப்போ சோஸ் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் 1/2 ஸ்பூனு, ஜெய்ஜத்தோன ஆயில். இது மாதிரி ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டுங்க போதும். லெமோனு, சால்ட்டு, குமாந்தி சோஸ் 1 ஸ்பூன் போட்டால் சரியாயிடும். நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரியாக போச்சு. போட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி போகிறதில்ல, நம்ம சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், ஓகேவா? இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புர்கில் அதிகமாக போட்டுக்கூடாது, அதனால தான் நான் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டேன், சரியாயிடும். கொஞ்சோண்டு போடலாம் மேலே. இந்த புர்கில் சலாத்தா நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.